ஒரு பொண்ணோட முடிக்கு வாசனை இருக்கா இல்லையான்னு அப்படி ஆரம்பிச்ச ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஆளையே இருக்கிற அளவுக்கு போய் நின்றுச்சு. செண்பக பாண்டியன் அப்படின்னு மதுரை ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய மன்னனுக்கு வந்து தான் ஒய்ஃபோட ஹேர்ல வந்து வாசனை இருக்கா இல்லையான்னு அப்படி ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. இதை தீட்டி வைக்கிறவங்களுக்கு வந்து 1000 பொற்காசுன்னு அறிவிக்கிறாரு. அப்ப இதை கேட்ட தருமின்னு ஒரு ஏழையான புலவர் போயிட்டு, ஐயோ நமக்கு எப்படியாச்சும் 1000 பொற்காசு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சிவன் கிட்ட வேண்டுறாரு. சிவனா வந்து இந்த ஆன்சரை வந்து அரசங்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. அவரும் போனாரு, சொன்னாரு, எல்லாம் செட் ஆயிடுச்சு சார். இந்த மனுஷனுக்கு 1000 பொற்காசு கையில வர சமயத்துல ஒருத்த முட்டுக்கடையை போட்டான் நக்கீரன். என்ன தருமி வந்து, ஏங்கய்யா 1000 பொற்காசு வந்துருச்சு, என்ன பிழை? இவள வந்து மீனிங் தப்பா இருக்கு, நீ தானே எழுதுன, நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல தருமி வந்து இல்ல நான் எழுதல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாரு. ஓடினவர் சிவனோட திரும்பி வந்து சிவன் ரொம்ப ஆக்ரோஷமா, ஏன் பாட்டுல தப்பு இருக்கா, எவன்டா அவன் அப்படின்னு கேட்டு இது சொல்ல நக்கீரன் வந்து, நான் தான் சொன்னேன் பாட்டுல பிழை இருக்கு, என்ன பிழைன்னு சொல்லி 2 பேரும் டிபேட் போடு. அந்த டிபேட்டுக்கு நடுவுல சிவனுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்து நெற்றிக்கனை தந்துடுறாரு. நக்கீரன் வந்து, நீ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்ல இவர் எரிக்க அவர் சாம்பலாக சுத்தி இருக்கிற தமிழ் சங்கம் போயிட்ஸ் எல்லாம் நீங்க சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்ல சிவபெருமான அந்த தப்பை ஒத்துக்கிட்டு நக்கீரனும் திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறாரு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மீடியால நியூஸ் பேப்பர்ல எல்லாம் 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அதை படிச்சுட்டு அதுல எது கரெக்ட் எது தப்புன்னு நம்ம வரையறைப்படுத்துறோம் இல்லையா, அதுதான் ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கணும்.